காரைக்கால் அம்மாவுடைய புராணம் நீண்டு விரிந்த நெடிய புராணம். அவர்கள் புராணத்தில் பல சைவச்சாரங்கள் உண்டு. முக்கியமாக ஒன்றை குறிப்பிடலாம். ஆடவருக்கு பல நீதிகளை சொல்லும் தெய்வ திருத்தொண்டர் புராணம். மாதராருக்கு 2 நீதிகள் தான் புகட்டப்படும். ஒன்று கற்பு, மற்றது மனையறம். இதனை ஆசிரியருடைய திருவாக்கிலே சொல்வது என்றால், மன்னிய கற்பினோடு மனையறம் புரிந்து வைக என்பது அவர்தம் திருவாக்கு. மன்னிய கற்பினோடு மனையறம் புரிந்து வைக. இனி காரைக்கால் அம்மாவை பற்றி அறிந்த நாம், ஈஸ்வருடைய தோழர் சுந்தரர் பெருமான், அவருடைய திருத்தாயார் இசைஞானி பிராட்டியார். காரைக்கால் அம்மாவை பற்றி சொல்ல வந்த குன்றத்தூர் கவிவலவர் என்ன சொல்கின்றார்? உன் புகழ் பேச 6 அளவு ஆகும் அம்மா என்றார். இனி இசைஞானியாரை பற்றி சொல்கின்றார். ஒழியா பெருமை சடையனார், உரிமை செல்வ திருமணையார், சடையனாருடைய திருமனைவியார், அழியா புறங்கள் எய்தழித்தார், ஆண்ட நம்பி தனை பயந்தார். நினைப்பு மாத்திரத்திலே திரிபுரங்களை எரித்த விரிசலை கடவுள் ஆவணம் கொண்டு ஆட்கொள்ளப்பட்ட பெருமான் அவருடைய நம்பி. அவருக்கு என்ன பெருமை? நாம் சைவ நன்னறியின் சீலமுய வந்தவர் அவர். எல்லையில்லா திருத்தொண்டு மெய்த்தன்மையினை உலகறிய விதியால் வணங்கி மெய்யறிமை திருத்தொண்டினை மேதினை அறிவும் வண்ணம் மேதகு தமிழ் பாடிய பெரியோர் அவர். அவர் ஈண்டெடுத்த பிராட்டியார் இசைஞானியார். இழியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன் மொழியால் புகழ முடியுமோ? முடியாது, எவர்க்கும் முடியாதால். இங்கே கூர்ந்து நோக்க வேண்டியுள்ளது. காரைக்கால் அம்மா பற்றி சொன்னவர் என்ன சொன்னார்? அம்மையிடத்திலே புலம்பி முறையிட்டு 6 அளவு 5 அம்மா என்று சொன்னாரே தவிர யாராலும் முடியாது என்று சொல்லவில்லை. ஆனால் சுந்தரனுடைய தாயாரை பற்றி சொல்லும் பொழுது, எனக்கென்ன, எந்த புலவனுக்கும் முடியாது இப்படி சொல்லுவார் ஆசிரியர். தெரிவரும் பெருமை திருத்தொண்டதும் பொறுவரும் சீர் புகழலுற்றேன் ஊற்ற பெருகு தன்கடல் ஊற்று உன் பெரு நெசை ஒரு சுணங்கனி ஒக்கும் தகமையேன் என்று அடக்கமாக பாடிய ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சான்றோர் அல்லவா அவர். சுண்ணங்கன், அதாவது நாய் என்று தமிழ் சொல்லிக் கொண்டவர். எனக்கு மட்டுமில்லை, எவருக்கும் முடியாது என்று ஏன் சொல்ல வேண்டும்? இங்கே கூர்ந்து சிந்திக்கும் பொழுது ஒரு விடை தெரிகிறது. புராணத்தை பாடிய வாய் அசைத்தவர் தான் சேக்கிழார். பாடியவர் ஊழி முதல்வராய் தில்லை மன்றுளே ஆடும் உத்தமர். அப்ப என்ன சொல்ல வருகிறார் ஆசிரியர் பெருமான்? எனக்கு முதல் மொழி உலகாம் என்று கொடுத்து அருளிய ஊழி முதல்வருக்கே அவருடைய தோழராகிய சுந்தரருடைய திருத்தாயார் இசைஞானி பிராட்டியாரை பற்றி பேச முடியாது என்று சொன்னால், நடராஜ பெருமானுக்கே முடியாத ஒன்று ஞானத்திலே வேறு எவருக்கு முடியும் என்று கூறும் வண்ணமாய், அழியா புறங்களை எழித்த ஆண்ட நம்பி தனை பயந்தார், இழியா குலத்து இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன் மொழியால் புகழ முடியுமோ? முடியாதவர்க்கு முடியாதால் என்று சொல்லி முடிப்பாரே. ஆனால் பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்றல்லவோ தோன்றுகிறது. இதில் நாம் என்ன பாடம் பெறுகிறோம் என்று சொன்னால், ஈசர் பெரியவர், ஈசரிலும் பெரியவர் அவரால் அம்மை என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையார். ஈசரிலும் பெரியவர் அவருடைய தோழராகிய சுந்தரர். எல்லாருக்கும் பெரியவர் தோழராகிய சுந்தரரை பெற்றெடுத்து இசைஞானி பிராட்டியார் என்று நாம் பாடம் பெறுகிறோம். அடுத்து தனியடியாராக இருப்பவர் அம்மை மங்கையர்க்கரசியார். அவர்களால் ஒரு வீடு அல்ல, ஒரு வீதி அல்ல, ஒரு நகர் அல்ல, ஒரு நாடு ஞானம் அத்துணையும் உறுதி பெற்றது. சைவ சமயத்திலே சிவனந்தை செய்வோருக்கு
செய்ததற்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையிலே சற்றும் குறையாத கடும் தண்டனை உடந்தையாய் இருப்போருக்கும் உண்டு. செருத்துணை நாயனார் களச்சிங்கர் தேவியினுடைய மூக்கை தடிந்தார். ஈசனுக்கு திருமுடியிலே ஏற்றும் மலரை மோந்த குற்றத்திற்காக நாசி அறியப்பட்டது. கணவர் கழிச்சிங்கர் வந்தார். பூவை எடுத்தது கரம் என்று சொல்லி கரத்தை துண்டிக்கின்றார். கவனியுங்கள், மோந்தது நாசி மூக்கு, துணை நின்றது கரம். நாசிக்கு கிடைத்த தண்டனை துணை நின்ற கரத்துக்கும் கிடைத்தது. எரிபத்தூர் புராணத்திலே பார்க்கின்றோம், சிவகாமியார் கரூர் ஆணிலையப்பருக்கு கொய்து சென்ற மலர்களை பட்டவர்த்தனும் புகழ்ச்சோழ மாமன்னரின் யானை நிலத்திலே சிந்திய யானை மட்டுமா வெட்டப்பட்டது? குத்துக்கோல் பாகர் மூவர், வழிநடத்தும் கடாமுவோர் இருவர், ஐவரை கொன்று நின்றார், அறுவரை அணைய தோளார் என்கிறது பெரிய புராணம். பின்னாலே இதை எம்பெருமான் எரிபத்திலே புகழ்ச்சோழரிடத்திலே சொல்லுவார். மாதங்கம் தீங்கு செய்ய வருவரி காரர்தானும் மீதங்கு கடாமுவாரும் விலக்கிடாது ஒழிந்துபட்டார். சிவனந்தி நிகழும் போது வாழா வெறுமனே பார்த்து கொண்டிருத்தல் அந்த சிவ துரோகத்தை செய்ததற்கு சமமாகும். அந்த சிவனிந்தை செய்வோருக்கு வருகின்ற தண்டனை நமக்கும் வரும். மூன்றாவது சான்று எந்த புராணம்? சண்டீசருடைய புராணம். சண்டீசருடைய தந்தை எச்சபத்தன் தமது திருமகனார் செய்த பூஜையை தடுக்கும் வண்ணமாய் பார்க்குடத்தை வலக்காலால் உதைக்கின்றார். அந்த சிவனிந்தைக்கு உரிய தண்டனை கொடுக்க அவரது திருமகனார் சண்டீசர் சிந்தும் பொழுதும் அது நோக்கும் சிறுவர் இறையில் தீயோனை தந்தை எனவே அறிந்து அவன் தாள்கள் சிந்தும் தகுதியினால் பாலை சிந்திய பிதாவினுடைய காலை சிந்துவது தகுதி. கவனியுங்கள், பால் சிந்திச்சு இறைவருக்குரிய திருமஞ்சனமானது. அதை சிந்த உதைத்த வலக்கால் உதைப்பதற்கு நிலத்திலே ஊன்றி துணை செய்த இடக்காலும் ஒருங்கே தண்டனைக்குரியன என்று இரண்டு கால்களையும் மழுக்கொண்டு சிதைத்தார் தெய்வ மலைச்சிறுவர் செங்கல்லூர் பிள்ளையார். ஆக நாம் என்ன பாடம் பெறுகிறோம்? சிவனிந்த எத்துணை குற்றமோ அத்துணை குற்றம் அதற்கு துணை நிற்பதும் என்று. இப்போது இத்தனை பீடிகை போட்டுக்கொண்டு சொல்ல வந்த செய்தி என்ன? சைவத்தினுடைய தலைமா மகனார் திருஞான சம்பந்த பெருந்தகையார் எப்படிப்பட்டவர்? அவர் ஆழிவிடம் உண்டவரை அம்மை திருப்பாலமுதம் உண்ட போதே ஏழு செய்வன் தமிழ் மாலை இவன் எம்மான் என காட்டி இயம்பவல்ல காழி வரும் பெருந்தகை. அந்த பெருமானோடு வந்த அடியார்கள் தங்கும் திருமணத்திலே தீ வைக்கின்றார்கள் மாபாவி கடையமணர். அந்த தீ வைக்க உடந்தையாக இருந்தவர் மங்கையர்க்கரசியாருடைய கணவர் பாண்டிய மாமன்னர். அங்கே கூட இன்னொன்று பார்க்க வேண்டும். அவர் கூன் பாண்டியராக இருந்தார். சேக்கிழார் அடிகள் கூன் நிமிர்ந்த போது அவரை கூன்பாண்டியராக அறிவித்து கூன் நிமிர்ந்ததாக சொன்னாரே தவிர வேறு எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. காரணம், அவர் மாதி ஒளியார் மங்கையர்க்கரசியாருடைய மணவாளர் என்பதனால். இப்போது கவனியங்கள், ஒரு பெண் சிவபக்தி பண்ணியமையினால் அவன் கணவன் எப்படியெல்லாம் பேறு பெறுகின்றான் என்று. இப்போது சமணர்கள் தீ வைத்தார்கள். மன்னர் உடந்தையாயிருந்தார். என்ன செய்திருக்க வேண்டும் பிள்ளையார்? அந்த சமணரை கழுவேற்றியது போல கூன்பாண்டியருக்கும் அந்த தண்டனை அல்லவா கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி கிடைத்ததாக வரலாறு இல்லை. ஆனால் ஒரு சிறு ஒறுப்பு தண்டனை தருகின்றார். வெய்ய தீங்கெய்து வேந்தன் வேற்று என விதிமுறையால்
செய்யனே திருவாலவாயும் திருப்பதிகம் சைவர்வாள் மடத்து அமணர்கள் இட்டத்தி தழல் போய் பையவே சென்று மெல்ல பையவே சென்று பாண்டியர்க்கு ஆக. ஏன் பையவே என்று சொன்னார்? அவர் செய்திருக்கிற குற்றம் சைவர் தங்கியிருந்த மடத்திலே தீ வைத்தமைக்கு துணையாயிருந்த குற்றம். அவர் உயிரல்லவா போயிருக்க வேண்டும், அப்படி செய்தார் இல்லை ஆளுடைய பிள்ளையார். காரணம் என்ன? பாண்டிமா தேவியார் தமது பொற்பில் பயிலினடு மங்களனான் பாதுகாத்து. பெண்ணின் பெருமை சொல்ல வந்த இடம். அந்த அளவில ஆளுடைய பிள்ளையாருடைய சேவை அமைகின்றது. வெப்பு நோயால் தனித்த மன்னனுக்கு திருமுகம் கருணை காட்ட, திருக்கையால் நீரு காட்டி, பெருமறை துதிக்கு மாற்றால் திருநீரும் பூசுகின்றார். அந்த அளவிலோடு நின்று விடுகிறதா? அவருக்கு சைவ சித்தாந்த நூல்களையும் உண்மைகளையும் நிரல்வட கோத்து திருப்பாசுரனும் மெய்ஞானத்தையும் போதிக்கின்றார்.